ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் நம்ம உணவு பழக்க வழக்கத்தில் சரியான முறையில் கடைபிடிச்சி நம்ம உடல் ஆரோக்கியத்தில் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்கினா தான் அந்த நோய் வந்து சீக்கிரமாக குணமாகும். அதே மாதிரி தான் நீங்கள் கெமிக்கல் பண்ணுங்கள், தப்பு சொல்லலை. ஆனால் அந்த செடிக்கு தேவையான நோய் எதிர்ப்பாற்றலுக்கு தேவையான சூழ்நிலையை உருவாக்கி அதுக்கடுத்து நீங்கள் என்ன வேணாலும் அந்த செடிக்கு உணவாக கொடுங்க. ஏன்னா கொடுக்குற உணவு அந்த செடி எடுக்கணும் இல்லையா, அதுக்கான சூழ்நிலை உருவாக்கணும்ல. ஸோ அது வந்து நுண்ணுயிர்கள், அதாவது ஒரு உதாரணத்துக்கு சூடோமோனாஸ் ஸ்ப்ரே பண்ணோம்னா மேலே வந்து ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை கிடைக்கும், இலைப்புள்ளி வராமல் இருக்கும். பிளான்ட் கேருங்கிற ஒரு பாக்டீரியா ஸ்டெப்டோமிசிஸ் ஸ்ப்ரே பண்ணோம்னா ஆன்டிபயோட்டிக்காக செயல்படும், அந்த தாவரத்துக்கு தேவையான பச்சையத்தை உற்பத்தி பண்ணும். ஸோ இந்த மாதிரி தாவரத்துக்கு தேவையான நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்கிட்டு நம்ம எந்த ஒரு ரசாயனத்தை கொடுத்தீங்கனாலும் அந்த செடி ஆரோக்கியமாக எடுத்துக்கிட்டு நல்லா வளரும்.